இருக்கு. ப்ரோனவுன்னா தமிழில் பிரதிபெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நவுன்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் ப்ரோனவுன், அதாவது பிரதிபெயர்ச்சொல் எனப்படும். ஆனால் இந்த செக்ஷனில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ப்ரோனவுனில் நிறைய இருக்கு. ஐ, வி, யூ, ஈ, ஷி, இட், மீ, மை, யுவர்ஸ், ஹெர்ஸ், ஹெர்ஸ், அப்புறம் இஸ், ஹிம், ஹெர், அவர், யுவர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஆனால் அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது வரப்போகிற வீடியோக்களில் நாங்கள் தமிழ்லையும் சொல்லியிருப்போம். இப்போ மைனா என்னுடைய, ஐனா நான், ஐனா என்னால், ஐனா எனக்கு, இந்த மாதிரி தமிழ் அர்த்தத்தோடு நாங்கள் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? நீங்கள் அந்த தமிழ் அர்த்தத்தை ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க. அதாவது நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது மை எங்கே யூஸ் பண்ணணும், இல்லை ஐ எங்கே யூஸ் பண்ணணும், இல்லை யுவர்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், இல்லை அவர்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி தெரிஞ்சால் போதுமே தவிர இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது, அவசியம் கிடையாது. ஸோ இந்த வார்த்தைக்கெல்லாம் தமிழ் அர்த்தத்தை நீங்கள் மெனக்கிட்டு ஒரு மக்கப் பண்ணிட்டு இல்லை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிற விஷயம்தான். இப்போ ஐனா நான், என்னால் எனக்கு, யூனா நீ, உன்னால் உனக்கு, இந்த மாதிரி சொல்லியிருப்போம். அப்போது நீங்கள் நீ, யூனா நீ, உன்னால் உனக்கு அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் என்னென்ன சொல்லியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கங்க போதும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரோனவுன், எல்லா ப்ரோனவுன்ஸ், இந்த ப்ரோனவுன் செக்ஷனில் நாங்கள் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ப்ரோனவுன் செக்ஷனில் வரப்போகிற வீடியோக்களில் நாங்கள் நிறைய சொல்லியிருப்போம். அது எல்லாம் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. தேங்க்யூ.